வழக்கறிஞர் ராமலிங்கம் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் தகவல்களை கேட்டு பெறலாம். வணக்கம் திரு ராமலிங்கம். இந்த சூழ்நிலையில் திரு வள்ளிநாயகம் முன்வைத்த கருத்துக்களை நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நம்புறேன். ஒருவேளை அவருடைய ராஜினாமா கடிதம் திரும்ப பெறப்பட்டு விட்டால் பன்னீர்செல்வமே தொடர வாய்ப்பு இருக்கிறது. வேகன்சி சிஎம்கான வேகன்சி கிடையாது, அதனால பன்னீர்செல்வத்தின் அரசாங்கமே தொடரும் என்று அவர் முன்வைத்திருக்கிறார். அந்த கருத்து நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய பார்வையில தற்போது இருக்கும் அரசியல் சூழலில் என்ன மாதிரியான சாத்தியங்கள் நடைபெற வாய்ப்பு இருக்கு? என்னுடைய கருத்துல அதாவது ரெசிக்னேஷன் ராஜினாமா கடிதம் கொடுக்கப்பட்டு விட்டால் அந்த கடிதத்தை ஏற்கப்பட்டு விட்டு அதன் மேல ஆக்ட் பண்ணிட்டா அந்த சாப்டர் முழுசும் அடைஞ்சிருது. மறுபடியும் ராஜினாமா கடிதத்தை திரும்பி வாங்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா எனக்கு தெரியல. இவர் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் கிடையாது. ஒரு ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட்டுக்கு ரெசிக்னேஷன் கொடுத்துட்டு நான் துரதிர்ஷ்டமான சூழ்நிலையில மனநிலை சரியில்லாத நேரத்தில் நான் பண்ணிட்டேன் திருப்பி வாங்கிக்கிறேன்னு சொல்ல முடியாது. இது மாதிரி அரசியல் இது நான் சொல்றேன். இந்த கூற்று முன்னாடி அட்டார்னி ஜெனரல் சோலி சொராப்ஜி கூட அதே கருத்து தான் வச்சிருக்காரு. இது என்னுடைய கருத்து தான். அது ஃபார்ச்சுனேட்லி அவர் அதை பிரதிபலிச்சிருக்கணும். எனக்கு மகிழ்ச்சி. நான் சரி நீங்கள் சொல்வது போன்று ராஜினாமா கடிதம் திரும்ப பெறப்பட வாய்ப்பு இல்லை அப்படின்னா இருவருக்கும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் சாத்தியங்கள் எந்த அளவுக்கு இருக்கு? சசிகலா தரப்புக்கும் பன்னீர்செல்வம் தரப்புக்கும் எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்க? அரசியலமைப்பு சட்டம் பிரகாரம் ராஜினாமா கடிதம் கொடுத்துட்ட பிறகு அக்செப்ட் பண்ணிட்ட பிறகு மறுபடியும் வித்ட்ரா பண்றதுன்றது அது அரசியலமைப்பு பிரகாரமே இல்ல சட்டப்படி சரி இல்லை. ஆனா கவர்னர் ஒண்ணு மனசுல வச்சுக்கிடணும். கவர்னரும் இல்ல ஜனாதிபதியும் ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் உத்தியோகம்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாம் ரப்பர் ஸ்டாம்ப் தான். இல்ல கவர்னர்ன்றவரு மத்திய அரசினுடைய ஏஜென்ட் தான், இது ஒட்டுதாடி தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இத மாதிரி சூழ்நிலையில தான் அரசியல்ல இந்த இந்த பெருகிற நிலைமை லெஜிஸ்லேச்சருக்குள்ளேயே உறுப்பினர்களுக்குள்ளேயே சண்டை ரெண்டு குழுவா பிரிச்சிருச்சு. யாருக்கு மெஜாரிட்டி என்னன்ற நிலைமையில இருக்கும்போதுதான் அவங்க இந்த கவர்னரும் இல்ல சில நேரத்துல ஜனாதிபதிகளும் கூட அரசியல் சித்து விளையாடி இருக்காங்க. இது நியாயப்படி ஏற்கக்கூடியதல்ல. ரெசிக்னேஷன் லெட்டரை திரும்பி பெறுதல் அப்படின்றதுல அது உடன்பாடுல சட்ட பிரகாரம் எனக்கு செல்லுன்னு தோணல. ஆனா எப்படின்னா இந்த கடிதாசி என்னுடைய விருப்பத்துக்கு மாறா கட்டாயப்படுத்தி வலுக்கட்டாயமா என்னுடைய அகைன்ஸ்ட் மை வில், அதாவது என்னுடைய விருப்பத்துக்கு மாறாக வலுக்கட்டாயமாக பெறப்பட்டது. தே யூஸ்டு ஃபோர்ஸ், கொயேஷன், அண்டி இன்ஃப்ளூயன்ஸ் அதை கொடுக்கும்போது நான் அந்த மனநிலையில இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அது ஒத்துக்கிறதுக்கு, அதாவது ராஜினாமாவை திரும்ப பெறறதுக்கு அனுமதிக்கலாம். ஆனா மேற்கூறப்பட்ட காரணங்கள் எந்த சூழ்நிலையில் நான் கொடுத்தது அண்டி இன்ஃப்ளூயன்ஸ், கொயேஷன் ஆர் எனி அதர் எக்ஸ்டர்னல் பிரஷர் which made him impossible to exercise his discretion அப்படின்னு சொன்னா திரும்ப பெறலாம். ஆனா இதெல்லாம் இது ஒரு கோர்ட்டு தான் முடிவு பண்ணணும். இந்த சிச்சுவேஷன், இந்த நிலை இருந்ததா, இந்த நிலையில தான் இவர் ராஜினாமா கடிதம் கொடுத்தாரா அப்படின்னா அந்த கொடுத்த கடிதம் செல்லுபடி ஆகக்கூடியது இல்லை. அது ராஜினாமா கடிதம் செல்லுபடி ஆகாது. ஏன்னா அது ஃப்ரீ வில்லுல கொடுக்கப்பட்டது இல்லைன்னு முடிவு பண்ணா அது திரும்ப பெறலாம். அப்படி ஒரு சூழ்நிலை கவர்னரால விசாரணை, கவர்னர் கோர்ட்டு கிடையாது, அது விசாரணை பண்ணி அவர் அந்த முடிவு எடுக்க முடியாது. சட்டப்படி அது சாத்தியம் இல்லை. ஆனால் நம்ம ஜனாதிபதிகளும் சரி, நம்ம கவர்னர்ஸும் சரி, சில அரசியல் சம்பந்தப்பட்ட அரசியல் ஆளுங்க தான் அங்க இருக்காங்க. அவங்க தன்னுடைய அதிகாரத்தை அதாவது அரசமைப்பு சட்டம் சொன்னதை விட கொஞ்சம் நீக்கு போக்கோட அவங்களுடைய அஜெண்டா ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? அங்க அமைச்சரவையில மேல மத்திய அரசுல என்ன எதிர்பார்க்கிறவங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி செயல்படுற சேவகர்கள் தான் இவங்க. அப்படி ஒரு கேஸ் கவர்னரு இந்த ராஜினாமா கடிதத்தை பன்னீர்செல்வம் திரும்ப வாங்கிக்கிறாருன்னா திரும்ப பெறப்படுகிறது அப்படின்னு சொன்னா இவரை காபந்து அரசாகவே கண்டினியூ பண்ண விட முடியும். எப்படின்னா இப்ப கேர்டேக்கர் மினிஸ்ட்ரியா இருக்குது, அதே மாதிரி காபந்து அரசா நீடிக்கலாம். ஆனா இத்தனை தேதிக்குள்ள ஒரு தேதியை பிக்ஸ் பண்ணிட்டு இந்த தேதியில நீங்க லெஜிஸ்லேச்சர் ஃப்ளோர் ஆஃப் தி அசம்பிளியில உங்க மெஜாரிட்டியை நீங்க நிரூபிச்சிட்ட பிறகு அதுக்கு பிறகு அவரை முழு அரசா ஏத்துக்கிட்டு முழு அரசா அதுக்கு பிறகு என்ன பண்ணா ஃபுல் ஃபிளட்ஜ்டு கவர்மெண்டா ஃபார்ம் பண்ண விடலாம். ஒருவேளை அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ், கோயர்ஷன் இந்த மாதிரியான விஷயங்களுக்கான ஆதாரங்கள் வழங்கப்பட்டு நிரூபிக்கப்பட்டு ஒருவேளை அவருடைய ராஜினாமா திரும்ப பெறப்பட்டு விட்டால் அதை லீகலி சேலஞ்ச் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? எதிர்த்தரப்புல போகலாமா? சேலஞ்ச் பண்ண வாய்ப்பு இருக்குது. மறுபடியும் அது கோர்ட்டுக்கு தான் போகணும்.
கோர்ட்டுக்கு வந்தா என்ன ஆகும்? லெஜிஸ்லேச்சருக்கும் கவர்னருக்கும் உள்ள விவகாரமா இதா இருக்கு, இது உங்க டொமைன்லயே பாத்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க. இல்ல சில நேரத்துல கோர்ட் இன்டர்ஃபியர் ஆயிட்டு அதை சொல்லலாம், நீங்க ராஜினாமா கடிதத்தை வாபஸ் வாங்க விட்டது சரியில்லை அப்படின்னு சொல்லலாம். அப்புறமா இன்னைக்கு ஆளுநர் எடுக்கக்கூடிய முடிவு, இந்த விவகாரத்தில் ஆளுநர் எடுக்கக்கூடிய முடிவே இறுதி முடிவாக இருக்க வாய்ப்பு குறைவு அப்படின்னு எடுத்துக்கலாமா நீங்க சொல்றது வச்சு பார்த்தா? அது அவங்க நம்ம யதார்த்தத்தை பேசுவோம். இவங்க எல்லாருமே ஒவ்வொரு அஜெண்டாவில் இருக்கிறாங்க. ஆளுநர் என்ன சொல்லுவாரு, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல என்ன எதிர்பார்க்கிறாங்களோ அவங்க கிட்ட அதான் எடுக்க போறாரு. ஆளுநர் சட்டப்படி கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம், அரசியலமைப்பு சட்டம் பிரகாரம் என்ன ஆளுநருடைய கடமை என்னன்னா, சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தொகையில மொத்தம் 100 பேர் இருக்காங்கன்னா 51 பேர் எந்த உறுப்பினர்கள் எந்த ஒருத்தரை தன்னுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவரை முதலமைச்சராக நியமிச்சு மந்திரி சபை அமைக்க கூப்பிடணும். ஆனா இவர் சொல்றாங்க என்கிட்ட மெஜாரிட்டி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நார்மல் வழக்கமான சூழ்நிலையில தேர்தல் முடிஞ்சதுன்னா தேர்தல் எம்எல்ஏக்கெல்லாம் கூடி ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்தா அது கவுண்டர் கிளைம், அதுக்கு எதிரான ஒரு கோஷ்டி இல்ல எங்களுக்கு மெஜாரிட்டி இருக்கு எங்களை கூப்பிடணும்னு சொல்லிட்டு சொல்லாத வரையிலும் கவர்னருக்கு பிரச்சனையே கிடையாது. கூப்பிட்டுட்டு கடதாசி கொடுத்துட்டு அவர் உங்களை நான் அப்பாயின்ட் பண்ணியிருக்கேன் மந்திரி சபையை அமைச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கவர்னர் சொல்லுவாரு. இப்பத்திய சூழ்நிலையில 2 கோஷ்டிகள் எனக்கு மெஜாரிட்டி இருக்கு நான் ப்ரூவ் பண்றேன்றாங்க, எனக்கும் மெஜாரிட்டி இருக்குன்றாங்க. இதுல யாருக்கு மெஜாரிட்டி இருக்குதுன்றத முதல்ல கவர்னர் உறுதி செய்யணும். அந்த உறுதி செய்த சப்ஜெக்டிவ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் as well as ஆப்ஜெக்டிவ் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஆப்ஜெக்டிவ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு எத்தனை எண்ணிக்கை உறுப்பினர்கள் எண்ணிக்கை எத்தனை பேர் இருக்காங்க, மெஜாரிட்டி இருக்குதான்னு சொல்லிட்டு. சப்ஜெக்டிவ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும்போது தான் இந்த இவங்களுக்கு சசிகலாவுக்கு எதிரான முக்கியமா என்ன இருக்குதுன்னா, அவங்கள இப்போ தலைவராக தேர்ந்தெடுத்துட்டு ஒத்துக்கிட்டா அவங்க மேல ஒரு வழக்கு நிலுவையில் அப்பீல் வழக்கு இருந்துகிட்டு இருக்கு. அந்த அப்பீல் வழக்கினுடைய தீர்ப்பு பாதகமா இருந்துச்சுன்னா அவங்க முதலமைச்சராக கண்டினியூ பண்ண முடியாது. அவங்க பொட்டி கட்டிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதுதான். அதுக்கு பிறகு வேற ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்து வேற ஒரு அமைச்சரவை அமைச்சு இது ஒரு கம்பர்சம் ப்ராசஸ். அதுவரையில ஒரு வாரத்துல 10 நாள்ல தான் அது நடக்க போகுதுன்னா அந்த நாள் வரையில அவங்க கவர்னர் வெயிட் பண்ணலாம். இல்ல யாராலுமே மந்திரி சபை அமைக்க முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலையில அவருக்கு கவர்னருக்கு முடிவுக்கு வந்தார்னா கொஞ்ச நாளைக்கு அந்த சட்டப்பேரவையை சஸ்பெண்ட் பண்ணி வச்சுட்டு ஒரு 6 மாத காலத்துக்கு சஸ்பெண்ட் பண்ணி வச்சுட்டு இடையில குடியரசுத் தலைவருடைய ஆட்சி அமல்படுத்தலாம். அப்படியும் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க என்ன விரும்புறாங்க இந்த மாதிரி சூழ்நிலையில, அதாவது அரசமைப்பு சட்டம் சொல்ற நியாயத்தை விட இவங்க என்ன மனசுல நினைக்கிறாங்க, எந்த முடிவு மத்திய அரசுக்கு உகந்ததா இருக்கும். ஏன்னா மத்தியத்துல வேற ஒரு அரசியல் கட்சி அமைப்பு இதுல இருக்குது, அவங்களுக்கு எது சாதகமா இருக்கும் அப்படின்றதான் நடப்பாங்க. வெரி ஃபியூ, எல்லா கவர்னரும் அப்படின்னு இல்லமா, ஒரு சில ரொம்ப ரொம்ப நியாயவாதிகள் கவர்னரும் இருந்திருக்காங்க, குடியரசுத் தலைவரும் இருந்திருக்காங்க. உதாரணமா நம்ம தமிழ்நாட்டுல சுர்ஜித் பர்னாலான்னு ஒரு பஞ்சாப்ல இருந்து வந்த ஒரு கவர்னர் இருந்தாரு. நேர்மையினுடைய அதாவது ஒரு நேர்மையினுடைய இருப்பிடம்னா அந்த கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் தான் செய்ய வேண்டிய கடமையை மனசாட்சி கிடையாது, அவ்வளவு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா செய்யறாரு. இன்றைக்கும் அவரை நினைக்கிறோம். ஏன்னா அந்த நேரம் குறுக்கிட மன்னிக்கணும். மொத்தத்துல உங்க பார்வையில இந்த விவகாரத்துக்கான தீர்வு அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயமாக அது சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுல இருந்து தான் தொடங்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லையா? ஆமா, நிரூபித்திலிருந்து தான் தொடங்கணும். அது கவர்னர் சப்ஜெக்டிவ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேணும், ஆப்ஜெக்டிவ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேணும். கவர்னருடைய முடிவு தான் இப்போ ரொம்ப முக்கிய குரூஷியல், வெரி குரூஷியல். இதை வச்சுட்டு பிறகுதான் நம்ம அரசியல் கட்சிகள் மேற்கொண்டு காயம் நடத்துவாங்க. நன்றி திரு ராமலிங்கம். இணைப்பில் தெளிவான பல விளக்கங்களை அளிச்சிருக்கீங்க. மிக்க நன்றி.